வணக்கம். ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறாருன்னா அவருக்கு கம்பெனியில் எவ்வளோ சதவிகிதம் ஷேர் கொடுக்கணும்? இது நெகோஷியேஷன் மூலமாக, பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு பண்ணலாம். ஆனால் ஒரு தொழில் ப்ரமோட்டர், முனைவர் தன்னை நல்லா தயார்படுத்திக்கிட்டார்னா அது இன்னும் ஒரு அறிவுபூர்வமாக பாக்கி இது மாதிரி கம்பெனிகளில் பாக்கி பேர் எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூவேஷன், நம்மளோட கம்பெனியோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா ஏஞ்சல் இன்வெஸ்டரை கூப்பிட்டாருன்னா அது பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லாட்டினா சில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் சின்ன முதலீடு கொடுத்து கம்பெனியோட நிறையா ஷேரை அவங்க ரொம்ப கம்பெனி யங்காக இருக்கும்போதே வாங்கிக்கிட்டாங்கன்னா அது கம்பெனியோட தொலைதூர வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ முதல் ரவுண்ட்லேயே 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ ரைஸ் பண்ணிவிட்டு அப்போவே நம்ம கம்பெனியோட 40% அவருக்கு கொடுத்துட்டோம், ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் கம்பெனி வெஞ்சர் கேபிட்டல் ரைஸ் பண்ணும்போதோ ப்ரைவேட் ஈக்விட்டி ரைஸ் பண்ணும்போதோ அதனால் இந்த பாக்கி இன்னும் ஷேர் கொடுத்தா ப்ரொமோட்டரே மைனாரிட்டியாக 51க்கும் கீழே ஷேர் வச்சுருந்து அப்புறம் கம்பெனியோட கண்ட்ரோல் தன் கையை விட்டு போயிட மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் முதல் ஸ்டேஜில் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். எல்லா ப்ரொமோட்டரும் கண்டிப்பாக அதை கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி கம்பெனிக்கு இன்னும் வருவாயே இல்லை ரொம்ப கம்மி வருவாய் இருக்குது, அப்போ எப்படி எந்த பேசிஸில் அந்த கம்பெனியை வேல்யூ பண்ணுறது? ஒன்று கம்பேரபிள் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது மாதிரி பாக்கி கம்பெனிகள், இதே இண்டஸ்ட்ரியில் பாக்கி கம்பெனிகள் எவ்வளோ பணம் ரைஸ் பண்ணியிருக்கு, என்ன வேல்யூவில் ரைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது சாதாரணமாக ஈஸியாக கிடைக்காது. ஆனால் கொஞ்சம் முனைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அது எடுத்தாங்கன்னா கம்பேரபிள் கம்பெனிஸ், அதாவது சிமிலர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி என் கம்பெனி இந்த ஸ்டேஜில் இருக்குது, அந்த கம்பெனி இதே ஸ்டேஜில் 1 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு 10% கொடுத்தாங்க, ஸோ நானும் அதே ஸ்டேஜில் இருக்கேன், அதனால் நானும் 1 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு 10%, கிட்டத்தட்ட 10% தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அது கம்பேரபிள். ரெண்டாவது என்னென்னா கம்பெனியோட வளர்ச்சி அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எவ்வளோ வருமானம் இருக்கும் கம்பெனிக்கு, அந்த வருமானத்தோட ஒரு மல்டிபிள், ஒரு சதவிகிதமாக நம்ம வேல்யூவேஷன் கொடுக்கலாம். ஓகே, அடுத்த வருஷம் என் கம்பெனி 5 கோடி வருமானம் ஈட்டும், ஸோ அதுக்கு 3 மடங்கோ 4 மடங்கோ, ஸோ கம்பெனியோட வேல்யூ இன்னி தேதிக்கு 20 கோடி அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். அது எவ்வளோ மடங்கு அப்படிங்கிறதுக்கும் அது மாதிரி பாக்கி கம்பெனிஸ் இப்போ ஐபிஓ போயிட்டு இருக்கிற கம்பெனியோ ஷேர் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்ட் ஆகியிருக்குன்னா அங்கே என்ன மாதிரி ரெவென்யூ மல்டிபிள், வருவாய்க்கு வேல்யூக்கும் எவ்வளோ சதவிகிதம் இருக்கும், அதே மாதிரி நம்ம இந்த சின்ன கம்பெனிக்கும் கம்ப்யூட் பண்ணலாம். இல்லாட்டினா வேல்யூவேஷனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஆடிட்டரையோ ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டையோ அப்ரோச் பண்ணோன்னா அவங்க இது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு, அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்புட்ஸ், உங்கள்கிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்கி ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த வேல்யூவேஷனை யூஸ் பண்ணி அதை பேசிஸாக யூஸ் பண்ணி நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோட நெகோஷியேட் பண்ணி வேல்யூவேஷன் வாங்கிக்கலாம். நன்றி.